ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த ஃபிக்மா டூலோட இன்டர்ஃபேஸோட ஃபுல் ப்ராப்பர்ட்டிஸ் பேன், அதுக்கப்புறம் வந்து ஃபைல் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டூல் பார்லாம் என்ன, அதுக்குள்ள என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. முதல்ல வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி பார்க்கலாம். இந்த ஃபிக்மாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 5 ஐட்டம்ஸ் இருக்கு. ஒன்று வந்து இந்த டாப் பார், அப்புறம் லெஃப்ட் சைட் பார், கேன்வாஸ் அப்படின்னா இந்த மொத்த கேன்வாஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனல், அப்புறம் ஃப்ளோட்டிங் டூல் பார். இந்த 5 திங்ஸ் தான் வந்து ஃபிக்மால மெயினான இருக்கக்கூடிய ஐட்டம்ஸு. ஸோ இதுக்குள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது, இதோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது. முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டாப் பார் அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டாப் பார் வந்து இந்த வெப்சைட்ல ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா இந்த ஃபைல்ல வந்து புதுசாக அதை டிசைன் கிரியேட் பண்ணோம்னா நீங்க இது கொடுத்தீங்கன்னா ஃபிக்மா டிசைன் ஃபைல் வரும். இல்லை நீங்க வந்து ஃபிக்ஜாம், ஸ்லைட்ஸ் பஸ் அந்த மாதிரி ஃபிக்மாக்குள்ள மற்ற டூல்ஸ் நிறைய இருக்கு டூலாவே, அது நீங்க வந்து இங்க இருந்தும் கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு வந்து வேற ஏதாச்சும் இந்த ஃபிக்மா ஃபைல் காப்பி எடுக்கணும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எடிட் குள்ள போனீங்கன்னா இங்க ஃபைல் ஆக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குமோ அதெல்லாம் உங்களால இங்க யூஸ் பண்ண முடியும். வியூல வந்து என்ன மெயினா இருக்கும்னா, வியூல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பிக்சல் கிரிட், லேஅவுட் கைட்ஸ், ரூலர்ஸ், இது மூணுமே வந்து ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஒரு ஐட்டம். கமெண்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா கொலாபரேஷன், ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பியூர்லி ஒரு கொலாபரேஷன் டூல். ஸோ அதனால இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து யாராச்சும் ஆட் பண்றாங்க அப்படின்னா உங்களாலே ஒரு கமெண்ட் ஆட் பண்ண முடியும். இந்த கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு பார்க்கணும், இந்த டிசைன் மேலே இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து இந்த கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரூலர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஃபிக்மால வந்து உங்களால ரூலர்ஸ் வந்து போட்டு மெஷர்மெண்ட்ஸ் வைஸ் உங்களால ஒர்க் பண்ண முடியும். இப்போ ரூலர் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அந்த மேல வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளா வந்து ஒரு 2 பார் வரும். இந்த பார்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பிக்சல் மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். இதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னா, ஒரு டிசைன் இருக்குன்னா அந்த டிசைனை வந்து உங்களால கரெக்டா கைட்ல வந்து ஒர்க் பண்ண முடியும். லேஅவுட் கிரிட்டுங்கிறது வேற, ரூலருங்கிறது வேற. லேஅவுட் கிரிட்டுங்கிறது ஓவரால் டிசைனுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் அப்ளை பண்ணி அதுல வந்து டிசைன்ஸ் வந்து பில்ட் பண்ணுவீங்க, அது லேஅவுட் கிரிட். ரூலர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சில டிசைன்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க வந்து கிரிட்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ரூலர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னா, இந்த வியூல போனீங்கன்னா ஷோ லேஅவுட் கைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைலோட பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல ஒரு லைன் மாதிரி இருக்கா, இது வந்து கிரிட் சிஸ்டம்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கிரிட் மேல வந்து இந்த ஃபுல் டிசைனிங் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து ப்ரிவியூ பண்ணணுமா வேணாமா, இந்த மாதிரி கிரிட் சிஸ்டம்ல ஒர்க் பண்றதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆனா இந்த மாதிரி லேஅவுட் கைட்ஸ்லாம் வந்து தெரியணுமா வேணாமா அப்படிங்கறத வந்து நீங்க இங்க போய் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மெயினா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கமெண்ட் மட்டும் நான் மூவ் பண்ணிடுறேன். மெயினா இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கு. ஷேர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஃபிக்மா ஃபைலையே வந்து உங்களால யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த ஷேரிங் ஆப்ஷன் பத்தி நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோ எண்ட்ல பார்க்கலாம். அதே மாதிரி ஜூம் லெவல் பார் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த வியூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத வந்து உங்களால இங்க செட் பண்ணிக்க முடியும் இந்த ஜூம் லெவல் பார்ல. தென் அக்கௌண்ட் அவதார், நீங்க எந்த அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிருக்கீங்க, இப்போ இதே கொலாபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் லைவா இந்த ஃபைல்குள்ள இருக்காங்க அப்படின்ற எல்லா ட்ராக்கிங்ஸும் உங்களால இந்த இடத்துல பார்க்க முடியும். ஸ்பாட்லைட் மீ அப்படின்னா இப்போ கொலாபரேட் பண்றப்போ ஒரு 10-15 பேர் வேலை செய்யறாங்கன்னா நீங்க யாராச்சும் ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாங்க பார்க்கணும்னா ஸ்பாட்லைட் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்லைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன இருக்குன்னா லெஃப்ட் சைட் பார். ஸோ இந்த லெஃப்ட் சைட் பாருங்கிறது தான் இந்த பேனு. இந்த பேன்ல பாத்தீங்கன்னா மெயினா என்ன இருக்கும்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் டேப் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபைல் டேப்ன்றது தான் என்னன்னா, இந்த ஃபைல் என்ன ஃபைல் அப்படிங்கிறது வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜஸ், இது என்ன பேஜஸ், இந்த ஃபைல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து லேயர்ஸ்ன்றது வந்து இதுல வந்து கீழே இருக்கும். உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேன் வந்து ஸ்பிட் ஆகி வரும், ஒரு லைன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து விசிபிளா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லேயர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அசெட் டேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த அசெட் டேப்குள்ள போனீங்கன்னா தான் நம்ம ஃபைல்குள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸு, அதுக்கப்புறம் மற்ற லைப்ரரிஸ் அப்படின்ற விஷயம்லாம் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து காம்பனன்ட் டிசைன் சிஸ்டம் பத்தி நம்ம லேர்ன் பண்றப்போ இந்த 3 டேபோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெறும் இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபைல் ரீநேமிங் ஆப்ஷன் வந்து வரும். இப்போ இதுல போயிட்டு நான் வந்து டேப் பண்ணனாலே என்னால் வந்து ஃபைலை வந்து ரீநேம் பண்ண முடியும் முதல்ல. செகண்ட் வந்து இங்க டிராஃப்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து
இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனு, நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வச்சிருக்கேன், என்னோட ஃபிக்மா அக்கௌண்ட்டுக்குள்ள நான் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பேஜஸ் அப்படிங்கிறது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதில் வந்து நிறைய பெரிய பெரிய லெவல் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ப்ராப்பராக வந்து எப்படி விண்டோஸில் வந்து ஃபோல்டர் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஃபிக்மாக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இது பண்ணலாம். இப்போ ஆப் ஸ்க்ரீன், வெப்சைட் ஸ்க்ரீன்ஸ் இருக்கா, அதே மாதிரி வந்து நான் ஃபைனலாக என்கிட்ட வந்து சில யூஐ இருக்கு. நான் என்ன பண்ணேன், ஃபைனல் யூஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் போட்டுட்டு நான் ஒர்க் பண்ணதுல வந்து எதெல்லாம் ஃபைனல் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து நான் இந்த இதுக்கு நான் மூவ் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா நான் இப்போ வந்து ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை கூட கிரியேட் பண்ணி கூட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் நீங்கள் தேவை, எனக்கு நீங்கள் இந்த ஃபிக்மா பேஜுக்குள்ள வந்து ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த ரெக்வஸ்ட்ன்ற பேஜில் ஆட் பண்ணுங்கன்னு கூட சொல்லலாம். இது டிபெண்டிங் அந்த யூஸ் கேஸ் தான் உங்களுக்கு வந்து. பட் ஒரு ஃபைல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரிங் மெயின் ப்ராஜெக்ட்ன்றது வந்து ஒரு பேஜுக்குள்ளேயே வச்சு உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக தான் ஃபிக்மாவில் வந்து இந்த மாதிரி பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேஜஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட் கேன்வாஸ் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5000 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட அகாமடேட் பண்ணும். 5000 ஸ்க்ரீன்ஸ் கிட்ட அகாமடேட் பண்ணும். ஆனால் இன்ஃபினிட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பார்க்க இன்ஃபினிட் மாதிரி தெரியும், ஆனால் இதுக்கு ஒரு எண்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து லேயர்ஸ் பேனல். ஸோ இந்த லேயர்ஸ் பேனல் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர்ஸ் பேனல் வந்து இந்த இடத்துல கீழே வரும். இங்க என்ன பேஜ் செலக்ட் ஆயிருக்கோ அந்த பேஜுக்குள்ள இருக்கிற லேயர்ஸ் எல்லாத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன திங் இருக்கு. இதோட பர்டிகுலர் என்ட்ரி எங்க இருக்கு அப்படிங்கிற இந்த ட்ரீ நேவிகேஷன் வந்து ஃபுல்லாவே நீங்க எங்க பண்ண முடியும்னா இந்த லேயர்ஸ்ன்ற இந்த பேனலுக்குள்ளதான் பண்ண முடியும். யூஸ்வலா இது வந்து போட்டோஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இல்லுஸ்ட்ரேட்டர் போட்டோஷாப்லாம் வந்து ரைட் சைட்ல கொடுத்துருப்பாங்க, இங்க வந்து லெஃப்ட் சைட்ல கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னென்னலாம் டிஸ்பிளே ஆகும்னா ஃப்ரேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு எலமெண்ட், டெக்ஸ்ட் எலமெண்டா இருக்கலாம், ரெக்டாங்கிளா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் ஒரு இந்த கேன்வாஸ்குள்ள ஏதோ ஒன்று ப்ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா அதோட நேவிகேஷனே வந்து உங்களால இந்த லேயர்ஸ் பேனல்ல தான் வந்து உங்களால பண்ண முடியும். இதுல எதெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கோ அது ஃபுல்லாவே வந்து உங்களால இங்க பார்க்கவும் முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேயர்ஸ்க்கும் வந்து ஆக்ஷன்ஸ் இருக்கும். அது வந்து நீங்க இங்க போயிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கனாலும் உங்களால பண்ண முடியும். இல்ல இந்த லேயர் வந்து ஆன் ஆஃப் இல்லைன்னா லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் லாக் பண்ணலாம். இந்த மாதிரி சில லேயர் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து உங்களால இது பண்ண முடியும். பட் மெயினா இது என்னன்னா இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் நேவிகேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மற்ற டிசைன்லயே வந்து ஒரு சின்ன ஐட்டம்குள்ளேயே வந்து பல என்ட்ரிஸ் இருக்கலாம், பல காம்போனன்ட்ஸ், பல எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கலாம். இதை வந்து கரெக்டா நீங்க வந்து டிராவல்ஸ் பண்ணி போய் பாக்குற அந்த விஷயத்த வந்து இந்த லேயர்ஸ் பேனல் வச்சுதான் உங்களால பண்ண முடியும். இந்த லேயர்ஸ் பேனல்ல வந்து நீங்க மெயினா என்ன பண்ண முடியும், ரீநேம் பண்ணலாம். இந்த டபுள் டேப் பண்ணீங்கன்னா அது மாதிரி ரீநேம் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணேன், சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்றேன். அதே மாதிரி வந்து இதை வந்து என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். கிளிக் பண்ணி நீங்க டிராக் ட்ராப் பண்ணீங்கன்னா உங்களால பொசிஷனிங் வந்து இதுல சேஞ்ச் பண்ண முடியும். இப்படிதான் வந்து உங்களால பண்ண. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கு. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால வந்து இதை வந்து முன்னாடி பின்னாடிலாம் வந்து உங்களால மூவ் பண்ண முடியும். பட் வந்து மெயினா வந்து எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு டிசைன் இருக்குன்னா நீங்க போயிட்டு ட்ரீல நேவிகேட் பண்ணி அதை ஃபைன் பண்ணி அதை மூவ் பண்றதை விட ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க ஸ்கிரீன்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டா செலக்ட் பண்ணிட்டு அது மூவ் பண்ணீங்கனாலே இங்க வந்து அது வந்து மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ் சென்டர் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இப்போ இந்த கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட் கேன்வாஸ் ஆல்மோஸ்ட் இது. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜூம் இன் ஜூம் அவுட். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் வந்து ஆக்சுவலா எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து என்னன்னா ஸ்க்ரால் டு ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்க்டாப்ல மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வந்து வியூக்குள்ள போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்க்டாப்ல மட்டும் தான் இது கொடுத்துருப்பான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வியூ அப்படிங்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே இருக்கும். இதுல கீழே போனா மெயினா எந்தெந்த பேனல்ஸ் வந்து எந்தெந்த ஷார்ட்கட் கொடுத்தா ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் வந்து ஜூம் இன் ஜூம் அவுட், ஜூம் டு செலெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் வந்து நீங்க வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போறது, எல்லா ஷார்ட்கட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேன்ல வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்டா வியூக்குள்ள வர எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இந்த கேன்வாஸோட வியூவிங் ஆப்ஷன்ஸா தான் இருக்கும். இந்த கேன்வாஸ்ல ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ஒர்க் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வியூக்குள்ள வந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா இது வந்து இது பண்ண முடியும்.
ஸோ இப்போ இந்த கேன்வாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜூம் ஆகும். இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு ஸ்க்ரால் வீல் ஜூம் அப்படின்னு வந்து நான் இது ஒன்று எனேபிள் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல நேவிகேட் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல நான் வரணும்னா மவுஸை மட்டும் நான் இந்த இடத்துல வச்சுட்டு நான் ஜூம் பண்ணிட்டே இருந்தேன்னா மவுஸ் இருக்கிற இடத்துக்கு நான் ஸ்ட்ரைட்டாக வந்துடுவேன். ஸோ இந்த இன்ஃபினிட் கேன்வாஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப வந்து இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நேவிகேஷன் டைம் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். இது வந்து ப்ரிஃபரன்ஸு கீழே வந்து யூஸ் ஸ்க்ரால் வீல் ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வியூக்குள்ளே போனீங்கன்னா இந்த கேன்வாஸில் இருக்கிற மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ மெயினாக இந்த கேன்வாஸில் வேற என்ன இருக்குன்னா, உங்களால் வந்து இந்த இந்த கேன்வாஸோட கலரை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேஜோட கலர் அதாவது மாற்றணும்னா இங்கே போயினீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ். உங்களால் இந்த கேன்வாஸில் என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து n நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு 3 ஃப்ரேம் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா இந்த மாதிரி உங்களால் n நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து பண்ண முடியும் இதில். ஸோ நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து இந்த கேன்வாஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து பொசிஷனிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு ஒர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்படி வந்து இதை அலைன் பண்ணணும் ஷார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயினுமே வந்து கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த கொலாபரேஷன் ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷேருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து சேம் கூகுள் டிரைவில் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபிக்மா ஃபைலுக்கு வந்து ஆக்சஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுக்கலாம். இன்வைட் ஒன்லி பேஸஸும் இருக்குது. இல்லை எனி ஒன்று கொடுத்தீங்கன்னா இந்த வியூ மட்டும் பண்ணலாம், இல்லை எடிட் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே மாற்றிக்கலாம். வேணும்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணால் நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேரிங் ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இதே இன்வைட் ஒன்லி பேஸஸ்னால் இந்த இடத்துல நீங்கள் வந்து மெயிலில் டைப் பண்ணணும், sample@gmail.com அப்படின்னு போட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்வைட் கொடுக்க போறீங்கன்னா இன்வைட் அதில் வந்து எடிட் பண்ணுறாங்களா இல்லை வியூ பண்ணுறாங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து ட்ரிகர் ஆகும். இதில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் டேப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் டேப் அண்ட் ப்ரோட்டோடைப் டேப் தான். இந்த டிசைன் டேபுங்கிறது வந்து இந்த டிசைனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும். இந்த ப்ரோட்டோடைப்புன்ற டேபுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஐட்டம்ஸுமே இந்த ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த டிசைன் டேப்பையும் ப்ரோட்டோடைப் டேப்பையும் தான் நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து அஸ் அ பிகினராக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டிசைன் டேப்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் இந்த மாடிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஒன்ஸ் வந்து இந்த டிசைனில் இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்கள் டிசைனை வந்து நீங்கள் ப்ரிவியூலாம் பார்க்கணும்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தென் நீங்கள் ப்ரோட்டோடைப் வந்து ஸ்விட்ச் பண்ணி இங்கே வந்து இன்டர் கனெக்ஷன் ஒரு டிசைன்லேருந்து இன்னொரு டிசைனுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் கிரியேட் பண்ணி அந்த இன்டராக்ஷன்ஸ் பாயிண்ட்லாம் வந்து பில்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் இங்கே போயிட்டு ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோட்டோடைப்பிங்லாம் என்னன்னு நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம தனியாக ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் பேனில் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இந்த டிசைனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் மட்டும் பார்க்கலாம். இப்போ எதுவுமே செலக்ட் பண்ணல அப்படின்னா ஃபைல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ரைட் சைடில் வந்து வரும். இப்போ எதாவது நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் மட்டும் சும்மா டைப் பண்ணுறேன், சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். இந்த சாம்பிள் டெக்ஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் வரும். அது என்ன ஃபாண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அது என்ன சைஸில் இருக்குது, அப்புறம் அதோட கலர் என்ன, அதோட அலைன்மெண்ட் என்ன, அதை நான் என்னென்னலாம் மாற்ற முடியுன்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரைட் சைடில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எலமெண்ட்டோட பொசிஷன் என்ன, எக்ஸ் ஆக்சஸ் என்ன, ஒய் ஆக்சஸ் என்ன, அதோட டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அதோட ஃப்ளிப், ஸோ வந்து இன்வெர்ட்டடா இல்லைன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிற மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே ஒரு டிசைன் எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகி உங்களுக்கு வந்து வரும். ஸோ அடுத்தது வந்து ஃப்ளோட்டிங் டூல் பார். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார் பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார் தான் அது. ஃபிக்மாவில் வந்து இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மேஜராக இந்த ஃபிக்மால இருக்கக்கூடிய எல்லா விதமான கிரியேஷன் ஆப்ஷனும் இந்த டூலுக்குள்ள தான் இருக்கு. ஒரு விஷயத்த வந்து நீங்க கிரியேட் பண்ணணும் ஃபிக்மால அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலே இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார் யூஸ் பண்ணி தான் நீங்க கண்டிப்பா கிரியேட்டே பண்ண முடியும். இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார்ல வந்து 3 கைண்ட் ஆஃப் மோடு இருக்கு. ஒன்று வந்து டிராயிங் மோடு, ஒன்று டிசைனிங் மோடு, ஒன்று வந்து டெப் மோடு. நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் டிசைன் பண்றப்போ எப்பவுமே வந்து டிராயிங் மோட்ல தான் டிசைனிங் மோட்ல தான் இருக்கும்.
டிராயிங் மோடுன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெக்டார் ஆர்ட் வந்து டிரா பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்லை சம்திங் வந்து ஆர்ட் ஓரியன்டா ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த கிரியேஷன் ஆஃப் வெக்டார் பேஸ் பண்ணி டூல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல நிறைய. மோரோவர் வந்து இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரஷஸ், பென்சில் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கும். இது வந்து சிமிலர் டு இல்லுஸ்ட்ரேட்டர்ல வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஐட்டம்ஸ் வரும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பண்றதுக்கும், அந்த மாதிரியான விஷயத்த தான் இதுக்குள்ள வந்து வச்சிருப்பாங்க. இப்போ இதே வந்து டெவ் மோடுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஐ நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி ஒரு கேலண்டர் டிசைன் பண்ணிட்டீங்க. இது வந்து ஒரு டெவலப்பருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால டெவ் மோடுக்குள்ள போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க முடியும். இதோட டோட்டல் வித் என்ன, இதோட பேடிங் என்ன, மார்ஜின் என்ன, அப்புறம் இதோட அலைன்மெண்ட்லாம் எப்படி பொசிஷன் ஆயிருக்கு, இதோட கலர்ஸ் என்ன, இதோட ஃபாண்ட் சைஸ் என்னன்னு வரைக்கும் உங்களால டீட்டெயிலாக வந்து இதில் இன்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு டெவலப்பரால் இதை பார்க்க முடியும். ஈவன் இதுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேசிங் இருக்கு, இந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி பண்ணால் இந்த சேம் டிசைனை வந்து கொண்டு வர முடியும்னு சொல்லி ஒரு கோட் லெவல் இன்ஸ்பெக்ஷன் வந்து உங்களால இந்த டெவ் மோடுக்குள்ள போய் பண்ண முடியும். இது எதுக்கு வந்து யூஸ் பண்றோம்னா, மோஸ்டா இப்போ ஒரு டிசைனர் நீங்களே ஒரு யூஐ பண்ணிட்டீங்க, அது டெவலப்பர் கிட்ட நீங்க கொடுக்குறீங்கன்னா, ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா கொடுத்தீங்கன்னா அதுல இந்த டேட்டாலாம் வந்து இருக்காது. ஸோ அதனால டிசைனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு கேப் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ இந்த டெவ் மோட் மூலயமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, அசட் டெலிவரபிள்ஸ்குள்ள போனோம்னா நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஒரு அசட்டா மாத்தி நம்ம வந்து ஒரு டெவலப்பர் ஹேண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா, இது கொடுத்துட்டோம்னா டெவலப்பரே வந்து இது எக்ஸ்ப்ளோர் பண்ணி இதுக்கான எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸையும் பார்த்து கரெக்டா வந்து ப்ராப்பரா அவரால் கிரியேட் பண்ண முடியும். கரண்டா டெவ் மோட்ல வந்து ஏஐ எல்லாம் வந்துருச்சு. ஸோ கிளாட் வந்து நீங்க இன்டிகிரேட் பண்ணீங்கன்னா இங்க இருந்து உங்களால வந்து என்ன பண்ண முடியும்னா, கிளாடுக்கு இந்த டிசைன் வந்து சென்ட் பண்ணி கிளாடே வந்து சேம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேப்சர் பண்ணி அது வந்து டிசைன் பண்ணும். அடுத்தது வந்து இதுல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டெவ் மோட் தான் நான் சொன்ன மாதிரி. டெவ் மோட் இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ ஷார்ட்கட்ஸ் வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் ஷார்ட்கட்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, அதான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்றதுல வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, உங்களால வந்து டைமை சேவ் பண்றதுன்றதை தாண்டி ஸ்பீடை வந்து மெயினா இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன நேவிகேஷன் வந்து உங்களுக்கு நான் பண்றேன். இப்போ இது வந்து ஒரு ட்ரீக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இந்த பேப்பர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி வந்து இருக்கு, நீங்க வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நான் ஷார்ட்கட் வச்சு நான் வந்து இதை வந்து என்னால் மூவ் பண்ண முடியும். நான் வந்து இதை மூவ் பண்றேன் அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ இதே இந்த மூவ்மெண்ட் வந்து நான் மேனுவலா பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஸ்ட்ரகிளா கூட இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஷார்ட்கட்ஸ் லேர்ன் பண்றதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க டக்குன்னு வந்து ஒரு ஃப்ரேம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அதுக்கு வந்து எஃப் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஒரு ஃப்ரேம் வந்து உங்களால போட முடியும். இப்போ அந்த ஃப்ரேமுக்குள்ள நீங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீ ப்ரெஸ் பண்ணா போதும், டெக்ஸ்ட் நீங்க ஸ்ட்ரைட்டா ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மொத்த ஃப்ரேமையுமே ஆட்டோ லேஅவுட்டுக்கு மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா ஷிஃப்டியே கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோ. அந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் மூலயமா உங்களோட ஒர்க் ஃப்ளோஸ் எல்லாம் ரொம்ப ரேப்பிடா பண்ண முடியும். ஃபிக்மால வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்க லேர்ன் பண்ண இன்ஃபரன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே கீபோர்ட் லேஅவுட்னு ஒன்று இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களால வந்து எல்லா விதமான டூல்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸு, அதுக்கப்புறம் இந்த மொத்த ஃபிக்மால என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே தெரியும். இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஈஸியா வந்து உங்களால எல்லா விதமான ஆக்ஷன்ஸையுமே வந்து ஷார்ட்கட்டோட லேர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த மொத்த ஃபிக்மாவோட இன்டர்ஃபேஸோட ஓவர்வியூ வந்து கிடைச்சிருக்கும்னு நான் வந்து நம்புறேன். நீங்க வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு டிசைன் ஒன்று ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் போட்டு இல்லை ஒரு ஃப்ரேம் மட்டும் போட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுல இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு யூஸ் பண்ணி பாருங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்பெயின் மட்டும் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறம் லேயர் ஸ்பெயின் மட்டும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐட்டமா நம்ம தனித்தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மோர் ஓவர் வந்து இந்த ஃபிக்மாவோட லேஅவுட் லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா டாப் பார்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் இன்ஃபர்மேஷனும் ஷேரிங்கும் இருக்கும். லெஃப்ட் சைட்ல வந்து லேயர்ஸ் அண்ட் பேஜஸ் இருக்கும், ரைட் சைட்ல வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்கும் ப்ராப்பர்ட்டி பெயின்ல, பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா டூல்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபிக்மாவோட. இப்போ யாராச்சும் ஃபிக்மா லேஅவுட் பத்தி உங்களுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா இந்த விஷயம், இந்த 5 விஷயம் வந்து இந்த டயக்ராம் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நீங்க தெரிஞ்சாலே உங்களால மோர் ஓவர் வந்து ஃபிக்மால வந்து நேவிகேட் பண்ணி டிசைன்லாம் எப்படி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் உங்களால பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்ம மற்ற டாபிக்ஸ்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.